தாலி சரடை மாற்றி ஒரு குடும்பத்தில் செல்வ செழிப்பை தரும் காரடையான் நோன்பு வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. ஆம், மாசி மாதம் கடைசி நாள் பங்குனி மாதத்தின் முதல் நாளில் வரக்கூடியதுதான் காரடையான் நோன்பு. சாவித்திரி தன் கணவனுக்காக யமதர்மராஜரிடம் போட்டி போட்டு சூட்சமமான பத்தினி ரூபமாக வந்து கணவனின் உயிரை, மாமனார் மாமியாரின் கண் பார்வையை, அதற்கப்புறம் 100 குழந்தைகளை பெற்றாள். அந்த சாதுரியமான தெய்வீகமான சாவித்திரி தெய்வத்தை நினைத்து கார அடையை வீட்டில் செய்து விரதம் இருந்து யார் ஒருவர் தாளிச்சரடை மாற்றுகிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகும். வரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காரடையான் நோன்பு வருதுங்க. முன்கூட்டியே தாளிச்சரடு வாங்கி வச்சுக்கோங்க. கூடவே கார அடையை செய்யக்கூடிய பொருட்களையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைய தினத்தில் விரதம் இருப்பது எப்படி, என்ன மந்திரம் சொல்லணும்னு அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். அனைத்து பெண்களும், கல்யாணமானவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களும் இதை செய்வதன் மூலமாக குடும்பமே செல்வ செழிப்பாக இருக்கும். தயாராக இருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூட்சம ரகசியங்கள் உங்களை தேடி வரும்.